ஹைடா வீக்கு மினி ஸ்டோரி. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்கள் ரூமுக்கும் வெளில நின்றுட்டுருக்கீங்க. கிட்டா டோர் ஓப்பனில் இருக்கு. எட்டி பார்க்குறீங்க. உள்ள வீக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவன் நோஸில் ஆக்சிஜன் மாஸ்க்கு, தென் கையிலலாம் ஏதோ குத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோ இதுவாக இருக்கு. உங்கள் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அழுதுகிட்டே கண்ணை தொலைச்சிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் டாக்டர் வெளியே வந்த வியோட ஒய்ஃப் நீங்கள் தானே? ஆமாம் சார். இப்போது தேயாங் எப்படி இருக்காரு? அவர் ஓகே இல்லை? மிஸ்ஸஸ் தேயாங், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. ரீசெண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டில் வி கோமாவில் இருக்கார். ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு கேர் பண்ணுறத விட வீட்டில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு எங்கள் வீட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ வேணாலும் அவர் கண்ணு முழிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஏதோ டேப்லெட்லாம் எழுதிட்டுருக்காரு. ட்ரிப்பில் மிக்ஸ் பண்ண இதெல்லாம் டைமுக்கு அவர் போட்டே ஆகணும். பக்கத்துலேருந்து நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்களா? உங்களை பார்க்க நீங்கள் நான் தான் உங்கள் ஒய்ஃபு, நான் 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 பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ஒரு நிமிஷம் வியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேப்லெட் ஃபில் பண்ணிட்டுருக்க நீங்கள் உள்ளே வந்த வியை பார்க்குறீங்க. அவனை உங்களால் பார்க்கவே முடியல. ரீசெண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் இப்படி இருக்கான். அவன் தலையில் அடிபட்டிருக்கு. ரொம்ப சிவியராக இருக்கான். சிவல்னால ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான். கோமாக்கு போயிட்டாங்க அப்படி சொன்னதுனால இப்போது வீட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவன் கையை பிடிக்க போகிறீங்க. இப்போது உங்கள் கையை பிடிச்ச ஒரு பர்சன் வெளியே இழுத்துட்டு வராங்க. ஷிவ்னா ஷிவ்னா என்ன பண்ணுற? யூனா கையெடு யூனா அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே அவள் கையை எடுத்து விட்டு என்ன பண்ணிட்டுருக்க நீ என் அண்ணன் முன்னாடி நின்னா கண்டிப்பாக அவன் சாகுற வரைக்கும் எழுந்துக்கவே மாட்டான். வாய மூடி யூனா, நானே அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ பக்கத்தில் இருந்தா எல்லாமே ஆகும் அவனுக்கு. உன்னதான் அவனுக்கு பிடிக்காதுல்ல, நீ ஏன் அவன் பக்கத்தில் இருக்க? எனக்கு டவுட்டு இந்த ஆக்சிடெண்ட் கூட ஃபுன்னால் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிற? என்னாலையா? சரி அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே வர ட்ரை பண்ணுறீங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டே இருக்கான். அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? இங்கே வந்து அவர் நிம்மதியாக இருப்பாருன்னு வீட்டில் சிட் பண்ணேன். இங்கேயும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சாரி சார், நான் போய்ட்டு அவரை பார்த்துக்கிறேன். முடியாது, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை என்னை பார்க்க விட மாட்டேன். என்ன பேசுகிற? தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் என்ன பண்ணேன்? தனியாக சொல்லுவாங்களா? உன்னை கல்யாணம் பண்ணதில் இருந்தா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆக்சிடென்ட்க்கு மேலே நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ, இல்லைன்னா உங்கள் அப்பா நான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சண்டை போட தான் ட்ரை பண்ணுறா. நீங்கள் அவள்கிட்ட பேசின வெள்ளிக்க கத்துன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே இருக்கா. காதலே வாங்காமல் உள்ளே வரீங்க. உங்கள் முடியும் பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வரா. இவனா ப்ளீஸ் எனக்கு வலிக்குது விடு அப்படின்னு அவள் கைக்கு மேலே உங்கள் கை வச்சுட்டு ப்ளீஸ் தள்ள வலிக்குது விடு யூனா, உன்னை உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் பார்த்துக்கணும். இங்கே பாரு, அவனை பார்த்துக்க நான் இருக்கேன். என்ன பேசுகிற? தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்கேருந்து முதல்ல கிளம்பு. அவனுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் கண்ணை முழிக்கவே மாட்டான். உன்னை பார்த்தாலும் அகைன் அவன் கோமாக்கே போயிடுவான். வாய மூடையூனா, என்ன பேசுகிற? ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துற? அதான் நானும் கேட்குறேன், எதுக்கு அவனை கஷ்டப்படுத்துற? உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. எரிஞ்சு விழுவான். என்ன அதெல்லாம் மறந்துட்டியா? எதுவும் மறக்கல, எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்குன்னு நான் அவர் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ப்ளீஸ், அவரை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு உள்ளே போக அவள் விட்டவே மாட்டேன்றான். இங்கேருந்து போலன்னு வச்சுக்கேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். என் புருஷனை பார்க்காம இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவள் சொன்ன மாதிரி அவள் கழுத்தை பிடிச்சி தருன்னு இழுத்துட்டு வரா. ஏய் இவனா, கழுத்துல இருந்து கையெடு. ஒரு சவுண்டு. திரும்பி பார்க்குறீங்க. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் யூனா கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டி. நீங்கள் சொல்ல, யூனா அவன் மேலேருந்து கையெடு.
அம்மா என்னம்மா பேசுற, சொல்றத கேளியும்னா அப்படி சொல்ல மாட்டே அவ கையெடுத்துட்டா. சரி, அவளை நான் எதுவும் பண்ணல, எங்கிறது கிளம்ப சொல்லுங்க. எதுக்கு? அவ ஏங்க பார்க்க கூடாது, அதை சொல்லி நீ யாரு? அவ அவ புருஷனை பார்க்க போறா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தா ஓ விய பார்த்துக்கோ அப்படி சொல்ல சிரிச்சுட்டே தேங்க்ஸ் ஆண்டி உள்ள போறீங்க. ஒன் திரும்பி பார்க்குறீங்க, என் பையனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. உள்ள போயிடுறீங்க. நெக்ஸ்ட் ஆண்டி சிவனா கை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பண்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. உள்ள வந்து வீ கை பிடிச்ச உங்களுக்கு ஒன்றாகாது, நாங்கள் கூட இருக்கேன், உங்களுக்கு ஒன்றாகாது அப்படி சொல்லிட்டு இருக்க. டாக்டர் வந்து இதெல்லாம் டைமுக்கு கொடுக்கணும், இதோ இந்த ட்ரிப்ஸை ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் சரி சரி அப்படி தலையாட்டிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு டாக்டரும் அங்கேருந்து வெளில போகிறாங்க. வீ பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ் ஆகிட்டு இந்த வீட்டில் தான் இருக்கீங்க. வீக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, உங்களை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அது உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வீக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. வீக்கு இது மாதிரி நிறைய அட்டம் நடந்திருக்கும். எல்லா டைமும் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவன் வெளில வந்துடுவான். பட் இந்த வாட்டி தலையெல்லாம் அடிபட்டு கோமா வரைக்கும் இங்கே வந்துருச்சு. அது உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. அவன் கையை பிடிச்சிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒருவேளை இது நடந்தது கூட என்னால் தானே வீ என்ன மேரேஜ் பண்ணதுனால தானே இப்படி ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு வீயை பார்க்குறீங்க. அவன் சைலண்டாக படுத்துட்ருக்கான். அவன் ஏற ஃப்ளிப் பண்ணிட்டே ஒன்றும் ஆகாது, சீக்கிரமாக வந்துடுவீங்க அப்படி சொல்லிட்டு அந்த சீட்டை பார்க்குறீங்க. நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும் சரி சொல்லிட்டு அதை வீட்டை விட்டு வெளில போகிறீங்க. இந்த டைம் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. வீக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இன்வெஸ்டிகேஷன் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி உங்களை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்ததுலேருந்து அவனுக்கு ஆக்சிடெண்ட் மேலே ஆக்சிடெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக போலீஸ்கார்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. அவரும் எல்லா டீட்டெயில்ஸும் நோட் பண்ணிக்கிறாரு. வியோட அம்மா மட்டும் உங்களை பற்றி அது போலலாம் சொல்லாமல் அவங்களுக்கு என்ன டவுட்டோ அதை மட்டும் சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, இந்த வாட்டி தான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கா இல்லை இது வேணுன்ட்டு வி மேலே அட்டாக் நடக்குதா எனக்கு தெரியல. பட் எல்லோரும் சொல்கிற மாதிரி வயன் மேலே எனக்கு அப்படி தோணலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயன் வி மேலே உயிராக இருக்கா அப்படின்னு வியோட அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி வியோட சிஸ்டர் உங்களை சொல்ல வீட்டில் ஒர்க் பண்ணுற மெய்டு வரைக்கும் உங்கள் நேம் தான் வெளில வருது. தென் உங்கள் டேடி நேம், அவங்க 2 பேர் தான் ஏதோ பண்ணுறாங்க. டிரைவரோட பொண்ணு என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிலாம் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த போலீஸும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து வெளில போகிறாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த மெடிக்கல் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிச்சுட்டே வரீங்க. எது எப்போ கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் டைமுக்கு போட்டிருக்கு. வீ படுத்துட்ருக்கான். அவன்கிட்ட வந்து எது போடணும், இது வந்து ஆஃப்டர்நூன், இது நைட்டு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வீயை ஒரு பேபி போல் பேம்பர் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவன் கூட இருக்கணும், அவனும் நல்லா பார்த்துக்கணும், அது போதும். அவன் உங்களை திட்டுவான், எரிஞ்சு விழுவான், சம்டைம்ஸ் பயங்கரமாக அடிப்பான். என்னமோ தெரியல, உங்களுக்கு வியா அவ்வளோ பிடிச்சிருக்கு. வீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மணிக்காக. பிகாஸ் வியோட டேடியோட டிரைவரோட பொண்ணு நீங்கள், அதனால வீக்கு உங்களை பிடிக்காது. ஏதோ நீங்கள் அவனை மணிக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவனுக்கு எப்போவுமே தோண்டிக்கிட்டே இருக்கும். அவன் என்னத்தான் உங்களை திட்டி எரிஞ்சு உங்கள்கிட்ட நல்லா பேசலை அப்படின்னாலும் உங்களுக்கு வீயை
ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்ட எப்போவுமே நீங்கள் ஒய்ஃபாக தான் நடந்துப்பீங்க. அவன் திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, அப்படி தான் அவன்கிட்ட நடந்துப்பீங்க. இப்போவும் விய அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க. அதுவும் ஆம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது வி. நீங்கள் சீக்கிரமாக எழுந்து வந்துடுவீங்க. நீங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக வந்துருங்க வி. எனக்கு தெரியும் நீங்கள் வந்துடுவீங்கன்னு. அப்படி சொல்லிட்டே பெட்டில் இருந்த அவனை ஒரு கார்னரில் படுக்க வச்சுட்டு ஒன் சைடு பில்லோவில் எடுத்து வச்சுட்டு அவனுடைய ரைட் சைடில் வந்தா பெட்டில் ஏறி அவன் கையெடுத்து வச்ச ஹக் பண்ண மாதிரி அவன் கூடயே படுத்துக்கிட்டீங்க. அவனை விட்டு உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? அந்த பெட்டில் ஏறி அவன் பக்கத்துலேயே அவனை ஹக் பண்ண மாதிரி அவன் செஸ்டில் அவங்க ஃபேஸை வச்சுட்டு அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துக்கிட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக அழுவுறீங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. என்னை திட்டி சண்டை போடுறதுக்காவது சீக்கிரமாக வந்துடுங்க ப்ளீஸ். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வி. ப்ளீஸ் வந்துடுங்க வி. உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, வந்துடுவீங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்கிட்டீங்க. மார்னிங் டாக்டர் வராரு. எழுந்த கிடக்கிடன்னு விய நார்மலாக படுக்க வச்சுட்டேன். வந்து டோர் ஓப்பன் பண்ணி யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர். அவர் உள்ளே வராரு. நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து இருக்கீங்க. விய செக் பண்ணிட்டே இது மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து சொன்னல எங்கே அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் போய்ட்டு அந்த பேக் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதா? இல்லை சார், அவங்க அப்படி படுத்துகிட்டே தான் இருக்காங்க, எதுவும் தெரியல. ஃபீல் பண்ண வேண்டாம், எப்போ வேணாலும் எழுந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது டாக்டர். கண்டிப்பாக அவர் எனக்காக வருவார். அப்படி திங்க் பண்ணுறீங்க. என்னாச்சா? இல்லை அவர் வருவார், எனக்கு தெரியும். அவரும் ஏதோ எழுதிட்டே சரி ஓகே நீங்கள் இவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக செஞ்சால் மட்டும்தான் சீக்கிரமாகவே ரிக்கவர் ஆகுவான். கண்டிப்பாக பண்ணுவேன் டாக்டர். அவர் எழுந்துக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இதுக்கப்புறம் நான் 3 டைம்ஸும் வருவேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 3 டைம்ஸும் வருவேன். விஏ செக் பண்ணேன். அப்போது நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறனோ அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும். நீங்களும் தலையாட்டுறீங்க. அவன் இப்போ கொஞ்சம் வெளில போங்க, நான் விஏ செக் பண்ணணும் அப்படிங்கிறான். சரி சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளில வந்து வெயிட் பண்ணுறீங்க. இந்த டைம் ஆன்ட்டி வராங்க. என்னாச்சு வயன்? இல்லை ஆன்ட்டி, விஏ செக் பண்ண வந்திருக்காங்க. ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதா. அவருக்கு ஒன்றும் ஆகாது, அது எனக்கே தெரியும் வி, ஒன்றும் ஆகாதுன்னு. சரி இரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்லை நான் போயிட்டு அப்படின்னு நீங்கள் நகரும் போதும் அவங்க வெளியே டாக்டர் வருவார். அவர்கிட்ட நீ எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோ, இரு நான் போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்களும் அங்கேயே இருக்க. யுவனா வரா. யுவனாவை பார்க்குறீங்க. அவள் பின்னாடி ஜியா நிற்கிறா. 2 பேரும் சைலண்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. யுவனா இது எப்படி தெரியுமா பேசினா? இவளை பார்த்தாலே அண்ணனுக்கு பிடிக்காதா? அங்கிருந்து போடினா கேட்கவே இல்லை. அதனால தான் உன்னை கால் பண்ணி இங்கே வர சொன்னேன். அவ்வளோ வந்து நிற்கிறா. நீங்கள் 2 பேர்கிட்டமே பேசல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் டாக்டர் பிஏ பார்த்து முடிச்சிட்டாங்க, வெளில வராங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஜியா, ஹாய் டாக்டர், இங்கே இந்த பக்கம். ஹே ஜியா, எப்படி இருக்க? ஆமாம், நீ எங்கே இங்கே? நீங்கள் வியோட ஃப்ரெண்டு தானே? சாரி டாக்டர், நான் வியோட ஃபியான்ஸு. அப்படி சொல்லும் போது டாக்டர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு? இல்லை, வி எதுவும் என்கிட்ட சொல்லலை, அதான். ஆமாம் டாக்டர், நீங்கள் வி ஃப்ரெண்டு தானே? உங்கள் பேர் ஏதோ வி சொல்லியிருக்கான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அதுக்குள்ளே டாக்டர், என் பேர் ஜோன். ஜோன்,
என்கிட்ட உங்களை பற்றி சொல்லியிருக்கா. நீங்கள் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஓகே, இப்போ வி எப்படி இருக்கான்? அவரும் வி கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்க. அவன் நார்மல் ஆகட்டும் ஆகாதும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் போன அடுத்த செகண்ட் நீங்கள் டோரில் கை வச்சு ஓப்பன் பண்ண போக ஜியா அப்படியே லாக் பண்ணுறா. ஜியா கையெடுங்க, நான் வெளில போகணும். சைலண்ட்டாக நிற்கிறா. என்ன பண்ணுறீங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். வயன், நீ லாஸ்ட்டாக நடந்த உங்கள் 2 பேருக்குள்ள அந்த சண்டை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஞாபகம் வந்ததா? மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். இப்போ வேணாலும் எழுதுப்பான். டாக்டர் சொன்னது உன் காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ எழுந்துக்கும் போதும் எழுந்துக்கும் போதும் உன் மூஞ்ச பார்த்துட்டே தான் எழுந்துக்கணுமா? அவனுக்கு உன்னை பார்க்க பிடிக்காம அகெயின் கோமாக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. சின்ன பேசுறீங்க. அவர் ரெக்வயர் ஆகுவாருன்னு ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? நீ பக்கத்தில் இருந்தா அது மட்டும்தான் நடக்கும். கொஞ்சம் தள்ளி போறியா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை வச்சு பேக்கில் புஷ் பண்ண பின்னாடி போய் நிற்கிறீங்க. அவள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி உள்ளே போகிறா. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே நின்றுருக்கீங்க. பின்னாடியே யுவனாவும் நிக்கிலா உங்களை பார்த்து மாதிரி தென்னாவிட்டா சிரிச்சுட்டே உள்ளே போகிறா. சைலண்ட்டாக வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அவள் உள்ளே போயிட்டு டோரும் க்ளோஸ் ஆகுது. உங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க. இந்த டைம் வயன் டாக்டர் போயிட்டாங்களா? ஆண்டி திரும்பி பார்க்குறீங்க. ஆண்டி போயிட்டாங்களா? காஃபி பிடி. என்னாச்சு? ஏதாவது கேட்டியா? அப்படி சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட காஃபி கொடுக்க ஜியா கிட்ட டாக்டர் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்க ஃபீல் பண்ணாதவ, அவன் கண்டிப்பாக வெளில வந்துடுவான். லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி, காஃபி குடி, நான் போயிட்டு வியை பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே வரும்போது உள்ளதான் ஜியா இருக்காளே. ஆண்டி என்ன குக் பண்ணிட்டோமான்னு சொன்னீங்கன்னா நான் போய் குக் பண்ணுவேன். அதுவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க நீங்கள் காஃபி அவங்க கையில் கொடுத்துட்டு ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் போடணும்ல, உங்கள் ரூமுக்கு வரேன். நீங்கள் உங்கள் ரூமுக்கு முதல்ல போங்க. இல்லைம்மா, நான் வியை பார்த்துட்டு போகிறேன். அவருக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, அவரை இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட காஃபி கொடுத்துட்டு அவங்க ஷோல்டரை பிடிச்சி வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு மாதிரி குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்கு. ஜியாவை அந்த ரூமுக்குள்ளே விட்டது லாஸ்ட் டைம் நடந்த உங்களுக்குள்ள அந்த ஃபைட், அது திங்க் பண்ணுறீங்க. உங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கட்டுப்பில் கத்திட்டு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பான். அது வந்த உடனே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு நீங்கள் குக் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வந்து குளிக்கிறீங்க. அதாவது நீங்களும் வியும் இருந்திருப்பீங்க இல்லையா அந்த ரூமை. இப்போது வி வேறு ரூமில் இருக்கான். உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது ஃபஸ்ட்டு இந்த பக்கம்தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ரூமில் தான் இருக்கீங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளில வந்து இப்போ ஒரு ரூமில் வி இருப்பான் இல்லையா அந்த ரூமை பார்க்குறீங்க. இன்னும் ஜியா உள்ளே தான் இருக்காப்புல. அவளும் யுவனாவும் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து வெளில போகிறீங்க. ஒன் எங்கே போகிற? ஆண்டி, கோவிலுக்கு போகிறேன். அவங்களுக்கு ஒன்றாகக்கூடாதுல்ல, அதுக்காக ப்ரே பண்ண போகிறேன். சீக்கிரமா வா. டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு குக் பண்ணியும் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஒரு 2-3 hours அப்படியே போதும். நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. வரும்போதே ரூமில் ஜியாவும் யூனாவும் இருக்கக்கூடாது.
மார்னிங்லேருந்து பார்க்கவே இல்லை. அவர் கூடியே இருக்கணும்னு தோணுது. அவங்க இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டே உள்ளே வரீங்க. அவங்க இருக்கக்கூடாது அப்படி வீட்டுக்குள்ளே வந்தா அவங்க பேசுகிற சவுண்டே கேட்கல. இருக்க ரூம் கிட்ட போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி இருக்க உங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்கல அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் மட்டும் படுத்துட்ருக்கான். இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. உள்ளே வந்து டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கிட்ட போகிறீங்க. அவன் ஃபோர்ஹெட்டில் அவனோட ஹேர்லாம் இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சீக்கிரமாக எழுதுப்பீங்க, நான் சாமிக்கிட்ட இப்போ தான் வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பொட்டுலாம் வச்சு விட்டுறீங்க. அவன் அப்படியே படுத்துட்ருக்கான். அவன் கையில் ஏதோ சிப்லாம் போட்டு விட்டுருக்காங்க. நீங்கள் அவன் கையை எடுக்கிறீங்க. அவனை பார்த்துட்டே மெத்துவா அவன் கையை எடுத்து அவன்கிட்டேயும் போயிட்டு க்ளோஸாக அவனை பார்த்துட்டே அவனோட கையெடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்பி, இப்போ தான் செக் பண்ணிட்டு வந்தேன். உங்கள் பாப்பா இங்கே இருக்கு. சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? இதை தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணுன்னு இருந்தேன். உங்ககிட்ட தான் சொல்லணுன்னு இருந்தேன். நான் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? இது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்பி. அப்படியே உங்கள் கண்ணில் இது தண்ணியே வந்துடுது. அழுதுகிட்டே பேசுகிறீங்க. இப்போது கோவிலுக்கு போகலாம் அப்படி தான் போயிருப்பீங்க. ஒரு 2 டேஸாக உங்களுக்கு வாமிட்டிங், தலை சுற்றுற மாதிரி அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட்டு இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படி. அதனால தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணியிருப்பீங்க, பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பக்கத்துலேயே உட்காந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா ஸ்கேன் பண்ணியிருக்கேன், இதில் இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களா நம்ம பாப்பா. என்ன பாப்பான்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அப்புறம் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னா நல்லா சாப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வரும்போதும் உங்கள் ஹஸ்பண்டோட வான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கா. அவனை பார்த்து நெக்ஸ்ட் செக்கப் போகும்போது நீங்கள் என் கூட வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கீங்க.